ஊர்லேருந்து தங்கச்சி மாமாலாம் வந்திருந்தாங்க. குழந்தைய வந்து பார்க்கல. அவங்க ஃபாரின்ல இருந்ததுனால மாமாவால் வர முடியல. ஸோ ஃபாரின்லேருந்து லாஸ்ட் வீக் தான் வந்திருந்தாங்க. அப்படியே ஊருக்கும் கிளம்புறாங்க. சென்னையில் தான் டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்காங்க. காலையிலே வந்ததுமே கிச்சன் பரபரப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள் நடந்தது. மதியானம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணிலாம் பேக் பண்ணிவிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு தான். எங்கள் மாமா வந்து பெரிய ஒரு முருகன் டிவோட்டி. ஸோ அப்படியே நானும் பாப்பாவை தூக்கிட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்காக இருக்கட்டுன்னு முருகர்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டிகிட்டே இருந்தேங்க. லாஸ்ட் இயர் சஷ்டி விரதம் எடுத்தேன். பட் பேபி பிறக்கும்னு நினச்சே பார்க்கல. அன்பிளான்டு பேபி. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் முருகனுக்கு காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். திருப்போரூர் முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமை அதுமாக போனதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. நாங்கள் 100 ரூபாய் டிக்கெட்டில் போயிட்டோம். அந்த நைட்டு வியூவில் கோயிலோட கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வெத்தலை தீபம், அதுக்கப்புறம் 6 நெய் விளக்கு தீபம் இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. 8:30 மணி இருக்கும். அது வரைக்குமே யாருமே விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. எதுக்காக அப்படி இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்களா, அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு எதுக்காக தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.